மேற்கு திசை காற்றுடைய வேக மாறுபாடு காரணமா அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கையை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்கள்லையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானதிலிருந்து மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஓரிரு இடங்கள்ல பலத்த தரைக்காற்று மணிக்கு 40லிருந்து 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். குறிப்பா கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்துடைய ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. அதனால இந்த மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இது 28ஆம் தேதிக்கான வானிலை. அதுவே 29ஆம் தேதியிலிருந்து பார்க்கும்போது 29ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்கள்லையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் லேசானதிலிருந்து மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலையில பெரிய மாற்றத்துக்கான வாய்ப்பு குறைவா இருந்தாலும் சில இடங்கள்ல வெப்பநிலை சற்று உயர்ந்து காணப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அதாவது 28ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்னும் நகருடைய ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானதிலிருந்து மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் 38லிருந்து 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28லிருந்து 29 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும் அப்படின்னும் வானிலை ஆய்வு மையம் கணிச்சிருக்கு. சரி, கடந்த 24 மணி நேரத்துக்கான வானிலை விவரத்தை பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தில் ஓரிரு இடங்கள்ல மழை பெஞ்சிருக்கு. குறிப்பா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல பெரும்பாலான இடங்கள்ல மழை பெஞ்சிருக்கு. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை தான் நிலவனதா வானிலை மையம் தெரிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ரொம்ப தீவிரமா இருந்ததாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கு. அதிகபட்ச அளவா கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய சின்னக்கல்லார் பகுதியில் 12 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிவு பதிவாயிருக்கு. அதே மாதிரி நீலகிரி மாவட்டத்துடைய வென்ட்வர்த் எஸ்டேட் அங்கேயும் கன்னியாகுமரி மாவட்டத்துடைய கோழிப்போர் விளை இந்த பகுதிகளிலையும் தலா 11 சென்டிமீட்டர் அளவுக்கு மழையுடைய அளவு பதிவாயிருக்கு. அதே மாதிரி அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மதுரை விமான நிலையத்திலையும் தஞ்சாவூர்லையும் 38 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாயிருக்கு. குறைந்தபட்சமாக கரூர் பரமத்தில 22 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாயிருக்கு.